சார் வணக்கம் சார். வணக்கம் மாதிரி. ஜெயிலர் 2 எப்போ தான் சார் ரிலீஸ்? ஷூட்டிங் முடிஞ்சிச்சா? ஜெயிலர் 2 வந்து கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ரஜினி சார் ஏர்போர்ட் போனப்போ எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் சொன்னார், ஃபைனல் போயிட்டுருக்கு, இப்போ டாக்கி போர்ஷன் முடியுது அப்படின்னாரு. ஒரு பக்கம் டாக்கி போர்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. படுவேகமாக நடந்துக்கிட்டு ஜூலை மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்துக்கு என்னென்னா மிக மிக சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு ஐப்பே கொடுக்கல. இந்த படத்துக்கு ஒரு ஐப்பு வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. வந்து அந்த ஐப் கொடுக்காம அந்த படத்தை மிக தெளிவாக கொண்டுட்டு போகிறாங்க. அது காரணம் என்னென்னா, தொடர்ச்சியாக ஒரு படத்தை வந்து பயங்கரமாக ஐப்பு கொடுத்து வந்து இது வந்து 1000 கோடி 2000 கோடி அடிக்க, இது வந்து தலைவர் கூட யார் நடிக்கிறாங்க தெரியுமா, இவர் வந்து அவரை தலைவரை தொங்க விட்டு நடிக்க வச்சாங்க, அப்படி இப்படின்னு சொன்னோடனே அதை ரஜினி சார் சொல்லிட்டாரு, நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக விடுங்க, ப்ரொமோஷன் நான் சொல்கிற நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு, ஒரு போஸ்டரு, ஒரு டீசரு, ஒரு ஆடியோ லான்ச்சு, அதுக்கப்புறம் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் படத்தை விடுங்க, நம்ம படம் பேசிக்கும் அப்படின்னு. ஏன்னா ஜெயிலருக்கே இந்த மாதிரியான விமர்சனம் இருந்தது. ஜெயிலர் மேலே எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா நெல்சன் அதுக்கு கூட பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்து, அந்த படம் வந்து தோல்வி படம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தோல்வி படம் கிடையாது. அது ஒரு வசூல் ரீதியான வெற்றி படம் தான். அதே வேளையில் ஏங்க நெல்சனை போய் வச்சு எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ச்சியாக எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு பதில் சொன்னார். அது நான் தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டருங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், பீஸ்ட் எங்கள் கையை கட்டிக்கல, நல்ல வருமானம் கொடுத்துருன்னு. அப்போ ஓகே, நெல்சன் கரெக்டான டைரக்டர் தானே. ஆனால் ஜெயிலர் மேலே என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ வந்து என்னையா இருக்க போதுன்னு நான்லாம் அந்த படத்தை ஹைதராபாத்தில் பார்த்தேன். ஏதோ வேற ஒரு சினிமா ஈவெண்ட்டுக்கு போயிருந்தப்போ ஹைதராபாத் முழுக்க வந்து தியேட்டர் ஃபுல்லு, தமிழ் டப்பிங் ஓடிக்கிட்டு, தெலுங்கு வெர்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. போனால் ஃபுல்லு படம் வந்து பட்டையை கிளப்பிடுச்சு. வந்து ஒரு 600 கோடிக்கு மேலே. இப்போ ஜெயிலர் 2 எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பாக இருக்கும், அந்த எதிர்பார்ப்பை தான் நீங்கள் எதையும் வந்து ஓவராக எதையும் அடிச்சு விடாதீங்க, ஓவராக எதையும் கொண்டு வராதிங்க. படம் அது பாட்டுன்னு பேசிக்கிட்டோம், நீங்கள் விட்டுருங்க, ஏன்னா கூலி மாதிரி ஆகிட போகுது அப்படின்றதுக்காக வந்து, அதனால் விட்டுருங்க நீங்கள் அப்படின்ட்டாப்ல. ஜெயிலர் 2 ப்ரொமோஷனுக்கு ரஜினி எந்த அளவுக்கு சார் இந்த வாட்டி இறங்கி வேலை செய்வார்? இல்லை, கண்டிப்பாக வந்து ஒரு படம்னா அவருக்கு எப்போவுமே வந்து, ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினியை வைத்து படம் பண்ணவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நான் வந்து திரு எஸ்பி முத்துராமன் சாரை வந்து இடையில கூட ஒரு தடவை மீட் பண்ணேன். அவர் ரஜினி கதையை பேசிக்கிட்டு இருப்பார். வந்து கூட சொன்னார் வந்து, சார் அந்த காலத்துலேயே அவர் நடிக்க வந்து இதுவாகிட்டார், சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். பாண்டியன் படம் எடுத்துன்னு இருக்கும்போதெல்லாம் வந்து முதல் பட ஹீரோ மாதிரியே வந்து உட்கார வரோம். சார் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா ஒன் மோர் எடுக்கலாமா, சரியாக இருந்ததா, என் டைலாக் ரஜினி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, பிரமாதமாக பேசிட்டீங்க, ஒன் மோரே தேவையில்லைன்னு சொல்லிட்டா கூட அவருக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்குமா. அது என்னன்னா, அதுதான் வெற்றியோட ரகசியம்னு. இப்போ நீங்கள் நெல்சனையும் இன்டர்வியூவில் கேட்டாதான் சொல்லுவார். வந்து நம்ம வந்து ஓகே சார் ஷார்ட் ஓகேன்னு சொன்னால் கூட அவர் டவுட் ஆகி கேமராமேனை பார்ப்பார். கிரேனில் இருந்தால் கேமராமேனை பார்ப்பாரு. கேமராமேன் ஓகேன்னு சொன்னாதான் அது ஆகிடும்னா, அதுதான் ரஜினியோட வெற்றிக்கான காரணம். அதே போல தான் ப்ரொமோஷன் வந்துட்டா அவர் ஏதோ முதல் பட ஹீரோ மாதிரி ப்ரொமோஷனுக்கு வர ஆரம்பிச்சிருவார். ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறது, அது சம்மந்தமாக பேசுறது, அது சம்மந்தமான அப்டேட் கொடுக்கறது, எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து ரஜினி வந்து அந்த முதல் பட ஹீரோ மாதிரியான இருக்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய பலமே. வந்து 173 அப்டேட் என்ன சார் போயிட்டு இருக்கு? 173 வந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ராஜ்கமல் பிலிம்ஸ் கமலஹாசன் தயாரிப்பில் தன்னுடைய நண்பர் கமலஹாசனுக்காக குறைந்த அளவு கால் ஷீட்டில் கொடுத்துருக்காரு. மேபி அதுக்கு சம்பளம் வாங்கலை ரஜினி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். வந்து ஏன்னா தக் லைஃப் படத்தினால் அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் கமலஹாசனுக்கு ஏற்பட்டதுனால நண்பரை வந்து அப்படியே கை பிடிச்சி விடுவோம் அப்படின்னு அந்த படத்துக்கான கதை டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கேள்வி வந்து டிஸ்கஷன் முடிஞ்சு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ப்ரீ பிளான் வாங்கல, அந்த மாதிரியான ஒரு ப்ரீ பிளான் வேலைகள் இது ரெடியாக இருக்குது. ஏன்னா சிபி சக்கரவர்த்தி ரஜினிகாந்துக்கு கதை சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அதன் பிறகு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அது எந்த வித சொதப்பலும் இல்லாமல் ஒரு ப்ரீ பிளான் வந்து, ஏன்னா குறைஞ்ச நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு அப்படின்போது போனமா சக்குன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து 2 டே ஷெட்யூலில் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்போது அந்த படம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒருவேளை 2027 பொங்கலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்தாலும் வந்துடலாம். அது சார் ரஜினி சார் இந்த வயசுல 173 174 இது வரைக்கும் போயிட்டே சார். அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணுவாரா, இல்லை இது ஒரு ரெண்டு இருக்கா சார்? இல்லை, இது என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொல்கிறது தான் வந்து இதே கூட விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஒவ்வொரு வாட்டியும் ரிட்டையர் ஆகிறன்றாரு, ஆனால் ரிட்டையரே ஆக மாட்டேன்றாரு, அவர் பாட்டு நடிச்சுட்டே இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு. வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் எல்லாருக்குமே வந்து ஒரு தொய்வு இருக்கும். ஒரு தொய்வின் என்னன்னா, ஒரு உச்சம் வந்தாச்சு, தேவைக்கு மீறி சம்பாதிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்னையா இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் ரசிகர்கள், தியேட்டர் ஓனர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டரு, குறிப்பாக ரசிகர்கள் யாரும் விட மாட்டேன்றாங்க.
அது பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வாங்க உங்களை கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு உற்சாகமாயிடும். அதுவும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ அனிருத் மாதிரி, நெல்சன் மாதிரி, லோகேஷ் கனகராஜ் மாதிரி, இப்போ சிபி சக்கரவர்த்தி மாதிரி சின்ன அவர் என்ன அவருடைய பேர வயசு இருப்பாங்க, இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகிடும், அந்த இளமை தன்னால் வந்துடும், அந்த உற்சாகம் வந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நெல்சன்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த ஜெயிலருக்கு அங்கேயே படுத்துலாம் தூங்கிலாம் இருந்திருக்கிறாரு. அப்புறம் அவர் தட்டி எழுப்பி அவங்க சினிமாவை கரைச்சி கொடுத்தவங்களே இப்படிலாம் படுத்துன்னு தூங்கிட்டு போய் உடம்பை வருத்திக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த படம் ஓடிடலாம் கிடையாது. ஒர்க் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, உடம்பை பார்த்துங்க, படம் ஓடுற படம் ஓடும், நீங்கள் சின்சியராக இருக்கிறீங்களே அது போதும் நம்பிச்சிருக்காராம். இதான் அனுபவம் வந்து. அப்படின்போது அவர் சினிமா விட்டா கூட சினிமா அவரை விடுற மாதிரி இல்லை. அதனால தான் அந்த உற்சாகத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை ரஜினி கமல் சேர்ந்து பண்ணுற அந்த படத்தை ரஜினி வந்து இதுதான் என்னுடைய கடைசி படம்னு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. விஜய் சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுத்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு ரஜினி படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஏதாவது யாராவது இப்போ இருக்கிற ஹீரோக்கள் சிவகார்த்திகேயனோ இல்லை வேற யாராவது ஒருத்தவங்க கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை அவங்க கிட்ட அடுத்த ஸ்டார் பட்டத்தை தூக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எதனா இருக்கா சார்? நிச்சயம் ரஜினி அது மாதிரி வந்து அவர் எப்பவுமே வந்து தான் வந்தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிறது கிடையாது. அது உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா, ரஜினி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, எந்த விழாக்களுக்கும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இனிமேல் விழாக்களுக்கே போகக்கூடாது, யார் வந்து கூப்பிட்டாலும் சரி, பெரும்பாலும் அவர் சென்னையிலே இருக்க மாட்டார். அப்படி இருக்கிற நேரத்தில் நேராக மறைந்த கே பாலச்சந்தர் சார் அவருடைய குருநாதர் நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனால் அவர் பதட்டமாயிடுறாரு. ரஜினி இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு போயிடுறாரு. அப்பாயின்மெண்ட் வாங்கலை, அப்பாயின்மெண்ட் என்ன இருக்குது சொல்லாதவளாவது போயிடுறாரு. போனவொடனே சார் என்ன சார் எது சார்ன்றாரு பரபரட்டு. அவர் இவருக்கு விஷயம் தெரிஞ்சது பாலச்சந்தர் சாருக்கு, இவர் எந்த ஃபங்க்ஷனும் கலந்துக்க மாட்டேன்றாரு அப்படின்னு. போன உட்காருங்க சார் அப்படின்றார். அப்புறம் என்ன விஷயம், ரஜினி என் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, என் பட ஃபங்க்ஷன் கவிதாலயாவது, நீ கலந்துக்கணும்னு இவருக்கு ஷாக் ஆகிடுது. அது என்னடா அதுன்ட்டு, இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உரிமையோடு உங்ககிட்ட கேட்குறேன், நீ வந்து கலந்துக்க ஆகணும்னா அவர் குருநாதர் சொல்லிட்டாருன்னும் போது, சரி சார் நீங்கள் சொன்ன ஒன்றும் அதில் வந்து தப்பு கிடையாது, ரைட்டு, நீங்கள் அப்பா நான் பையன், நீங்கள் ஓகே அப்படின்றாரு. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா சாமி படத்தையோடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது எனக்குமா சில்வர் ஜூப்ளியா அல்லது வந்து 150வது நாளான்னு தெரியல அந்த விழாவுக்கு. அதுதான் அந்த தவத்தை கலைச்சிட்டு ரஜினிகாந்த் வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டாப்புல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜய், அஜித், விக்ரம் எல்லாரும் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் பேசின பேச்சு என்னென்னா, சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து யாருக்கும் நிரந்தரம் கிடையாது, இப்போ எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து முன்னேறிக்கிட்டே வரவங்க, அவங்களாம் அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த சூப்பர் ஸ்டாரு. இது ஒன்றும் இதுவோ நான் தான் பிடிச்சி வச்சுப்பேன்ற ஒரு இதுவே கிடையாதுன்னு ஓப்பனாக அந்த சாமி படத்தினுடைய வெற்றி விழாவிலே அடித்தவர். அதனால் வந்து அதை இது எடுத்து நான் சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட கொடுக்குறேன், இவனுங்க எடுத்துங்க, இது மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டாப்புல. அவர் யதார்த்தமாக சொல்லியாச்சு, யார் அடுத்த லெவலுக்கு என் லெவலுக்கு வராங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஆனால் ரஜினியோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஒவ்வொரு நடிகருக்கும் நீங்கள் இளைய தளபதி விஜயன் இருக்காருன்னா அவருடைய இடத்த, அல்டிமேட் ஸ்டார் அஜித் இருக்காருன்னா அவருடைய இடத்த யாரும் ஃபில் பண்ண முடியாது. வந்து அதில் ரஜினிக்கு வந்து ஒரு இந்தியாவுடைய ஐக்கான்னு சொல்லலாம். அதனால் வாய்ப்பே இல்லை. அது மாதிரி அவர் பட்டத்தை கொடுக்கறது அல்லது வந்து இந்த ஏதோ ஒன்று இது பண்ணுறது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ரஜினி அரசியலுக்கு வரலன்னு அவரே சொல்லிட்டாரு. ஆனால் ஆதரவு யாருக்காவது தரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ ஏர்போர்ட்டில் கூட பத்திரிகையாளர் கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாக ஆதரவு தரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அவர் மேபி வாய்ப்பு இல்லை. அவர் ஏன்னா 96 அவரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சாங்க சிஎம் நாற்காலியிலே, அதே வேணான்னு சொல்லிட்டு போனவர் வந்து அதே வேளையில் தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் ஏதாவது அரசியல் சம்பந்தமான ஒரு இது வரும்பொழுதெல்லாம் அவருடைய வாய்ஸ்னால் வாய்ஸ் கொடுக்கறது கிடையாது. அவருடைய கருத்துக்கள், அவர் சொன்ன விஷயங்கள், கோவப்பட்டு சொன்ன விஷயங்கள்லாம் பெரிய அளவில் மீடியாவில் எதிர்வச்சிருக்குது. அது எலெக்ஷன்லேயும் இதுவாகிருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ அவர் சுத்தமாக அப்படியே நீங்கள் ஏர்போர்ட்டில் கூட கேட்குறாங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையோடு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை விட சில பேர் போட்டிருந்தாங்க, விஜய் அரசியலுக்குள்ளே வந்ததுனால அவருக்கு பொறாமை ஆயிடுச்சு அப்படின்னு. நிச்சயமாக விஜய்க்கும் அவருக்கும் எந்தவித வாய்க்கா வரப்புக்கு தகராறு கிடையாது. விஜய் ஒரு ரூட்டில் போகிறாரு. இப்போ ரஜினியே நினச்சிருக்கலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் நமக்கு வந்திருக்குமா, ஒரு 200 கோடி சம்பளம் வாங்கும் போது அதை வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு ஒரு தனி இது வேணும் இல்லைன்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரஜினி யாருக்கும் ஆதரவு குரல் என வந்தாச்சு எலெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 100% கிடையவே கிடையாது. கருத்து ரொம்ப நன்றி சார். வணக்கம்.